இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த நல்ல நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை. மனுஷங்களால சில காரியங்களை செய்ய முடியாம போகலாம், மனுஷங்களால இதை செய்ய முடியலையே அப்படிங்கிறதுக்காக தேவனாலும் இதை செய்ய முடியாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது, அப்படின்னு நீங்க ஒரு முடிவுக்கு வரக்கூடாது என்பதுதான் இன்றைய செய்தி. சில மருத்துவர்கள் கை தேர்ந்தவர்கள் தான், நல்ல அவர்கள் வைத்தியத்துல பெயர் பெற்றவர்கள் தான். ஆனா அவங்க கூட சொல்லலாம், இனிமே எங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்காக இந்த டாக்டரே சொல்லிட்டாங்களே, இந்த பிரபலமான மருத்துவரே சொல்லிட்டாரு, என் வாழ்க்கை அதோட முடிஞ்சிட்டு, நீங்க அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களாலையும் அவங்க செய்கிற மருத்துவ முறைகளாலும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாம போகலாம். ஆனா தேவனாலே உங்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியும். ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு மனுஷன் உங்களுக்கு நான் கண்டிப்பா இந்த காரியத்துல உதவி செய்யறேன், இந்த வேலையை வாங்கி தரேன், இந்த தடையெல்லாம் நீங்கிறதுக்கு என்னால் என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன்னு அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்களால் அது முடியாமல் போகலாம். அப்போ இவ்வளோ செல்வாக்கு பெற்ற இந்த அரசியல்வாதியாலேயே முடியலையே, இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸை அவர் பயன்படுத்தியும் இந்த காரியம் நடக்கலையே, அப்போ இனிமே இது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். அவர்களும் ஒரு மனிதர் தான். அப்போ மனுஷரால் கூடாதது தேவன். அப்ப அந்த அரசியல்வாதியினால உங்க காரியம் நடக்க முடியாம போயிருக்கலாம், ஆனா தேவனால அது நடக்கும். நல்ல அனுபவம் உள்ளோம் இந்த துறையில, இந்த காரியத்துல பக்கா எக்ஸ்பர்ட். அப்ப அவங்க எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், இதை செய்ய முடியல. அவங்களும் எனக்கு எவ்வளவோ உதவி செய்ய முயற்சி, அந்த அனுபவம் கை கொடுக்காம போச்சு, ஃபெயிலியர் ஆயிட்டு இந்த காரியம் பாதியில நின்று போயிட்டு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அதற்காக இனிமே நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அனுபவம் தோற்று போகலாம், ஏன்னா அவர்களும் ஒரு மனிதர்கள் தான். ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அனுபவம் தோற்ற இடத்துல ஆண்டவரால் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்க செய்ய முடியும். ஆகவே மனிதர்கள் மூலமா, தகப்பனார், தாயார், உடன் பிறந்தவர்கள், உண்மையான நண்பர்கள், உங்களுடைய உற்றார்களாக இருப்பவர்கள் உங்களுக்காகவே, உங்களுடைய நலனுக்காகவே அவங்க எவ்வளவோ பிரயாசப்பட்டதெல்லாம் உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த பிரயாசத்திற்கு பலன் இல்லாமல் போனதுனால இவ்வளவு முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சிட்டேன், இன்னும் அவ்வளவுதான் போல அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. மனுஷரால் கூடாத காரியத்துல தேவன் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் நம்முடைய நலனை விரும்பின மனிதர்களால் முடியாம போனுச்சோ அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்க. கர்த்தரால எல்லாம் கூடுன்னு நம்பிக்கையோட இருங்க. அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர்ட்ட சொல்லுங்க. கண்டிப்பா தேவனாலே எல்லாம் கூடும். பரிசுத்த பிதாவே, உங்களால மனதை மாற்ற முடியும், உங்களால சூழ்நிலையை மாற்ற முடியும், உங்களால சத்துருவின் வல்லமையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், உங்களால சரீரத்தில் இருக்கிற பாதிப்பை, வியாதியை, நோய்களை குணமாக்க முடியும், உங்களால குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும், உங்களால பிரிந்து போன உறவுகளை மறுபடி இணைக்க முடியும், உங்களால இழந்து போன வேலையை மறுபடியும் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். உங்களால எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதெல்லாம் மனுஷர்கள் முயற்சி செய்து தோல்வி கண்டதுனால இனிமே நடக்காதுன்னு யாராவது நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா அந்த நினைவுகளை மாற்றி உங்களால முடியும்னு நம்ப அவர்களுடைய இருதயத்துல கிரியை இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.